கிட்டத்தட்ட 74 ஷேர். அதில் இருக்கிற பாதி ஷேர் எனக்கு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளை பேர் வந்து குமாரன்னு போட்டிருக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ப்ரொஃபைலில் இருக்கிற ஆளை தெரியுமான்னு பார்த்துக்கோங்க. தெரிஞ்சால் தயவு செய்து இந்த போஸ்டர் ரிமூவ் பண்ண சொல்லுங்கள். பல பேரையும் வந்து இன்றைக்கி தான் போட்டிருக்காரு. அதாவது 21 மணித்தியாலம் காட்டுது, 21 hours. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு இலங்கையும் அதிர வைத்த சம்பவம். இந்த ஐயோ கடவுளே, அது எப்படி நடந்தது என்று பார்த்தீர்களா? மத்திய கிழக்கில் 223 பயணிகளை ஏற்றிச் சென்ற விமானத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் இலங்கையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மேலே உள்ள காணொளியில் கேமராவில் பதிவான முழு சம்பவமும் காட்டப்பட்டுள்ளது. அரே பாப்ரே லவுடுக்கா பேட்டே. இப்படி ஒரு சம்பவம் பதிவாகினதா எங்கேயுமே பதிவாகவே இல்லை. ஆனால் சடனாக இவனுங்க இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்கிறானுங்க. இதுக்கான காரணம் என்ன, ஏன் எதுக்காக போட்டானுங்க? வேணுமென்னு செய்கிறாங்களா அல்லது வேணுமென்னு செய்கிறாங்களா, இல்லை மக்களை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் எது எப்படியோ இந்த பதிவை போட்ட இந்த நபரை வந்து யாருக்காவது தெரியுமா இருந்தால் தயவு செய்து சொல்லி இந்த பதிவை எடுக்க வைங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 போஸ்ட் எனக்கு இதில் 70 ஷேர் காட்டுது. அதில் 50 ஷேர் எனக்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. தயவு செய்து இந்த பதிவை ரிமூவ் பண்ண சொல்லுங்கள். இது வந்து ஒரு சைட்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்து இந்த ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகின அந்த ஃபோட்டோ இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, கடந்த காலங்களில் ஏதோ ஒரு இடத்துல விமானம் ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகிச்சு. அதாவது நான் நினைக்கிறேன் ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகிச்சு. அந்த விமான ஃபோட்டோ இதில் அட்டாச் பண்ணியிருக்குது. மற்றது ஜஸ்ட் சும்மா ஒரு மிசைல் ஃபோட்டோ போட்டிருக்குது. ரீசெண்டாக ஏர் இண்டியா கிராஷ் ஆகின ஒரு விபத்து ஒன்று உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த விபத்துடைய ஃபோட்டோன்னு இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு எங்கேயுமே ப்ரூஃப் இல்லை, ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு செய்திகள்லையும் வெளியாகவும் இல்லை. ஆனால் இதை வந்து மக்களை குழப்பணுன்ற நோக்கத்தில் யாராவது போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி வதந்திகளை பரப்பாதீங்க. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு உண்மை சம்பவத்தை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க மக்கள். US intelligence, முஜ்தபா கொமானி இன் அன்னோன் லொக்கேஷன். அதுதான் உலகத்துக்கே தெரியுமே. Lebanon president negotiation with the occupation will not be concessions nor surrender. நாங்கள் சரண்டராக போகிறதில்லை, பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். இதில் ஏதாவது சாதகமாக அமைஞ்சால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி லெபனானிய அதிபர் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி முஜ்தபா கொமைனி எங்கே இருக்கார் அப்படின்றத வந்து இன்னமும் US இன்டெலிஜென்ஸால் கண்டுபிடிக்க முடியலையாம். அந்த மாதிரியான ஒரு தகவலும் வெளியாகி இருக்குது. எதுக்குடா நீங்கள் முஜ்தபா கொமைனியை தேடுறீங்க? அதுதான் சமாதான பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சுன்னா அப்புறமா பெட்டியை கட்டிட்டு கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியது தானே. என்ன வேறு ஏதாவது திட்டுறானுங்களான்னு தெரியல. அமெரிக்காவுக்கு சொல்ல முடியாது இல்லையா, திருட்டு பயலு. எது எப்படியோ இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் நல்லபடியாக நிம்மதியாக இருந்தால் சரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நேஷனல் கார்டு ரியலைஸ் மை பர்சனல் ஹோம் த பிளஸ்ட் ஈதில் அதஹா. அது அவங்க இதில் அதாக வாழ்த்தை தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சின்னத்தோட நியூஸ் வந்தாலே ஒரு பதட்டத்தோடு தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறது. அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லை.
இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக அனைவரும் நிம்மதியான முறையில் நாட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் வழிவகுக்கட்டும். அதே மாதிரி அந்த தயவுசெய்து அந்த குமார் அப்படின்ற ஒருத்தர் போட்டிருக்கிற அந்த போஸ்ட்டை பற்றி யாருக்காவது தெரியுமா இருந்தால், அந்த நபரையாவது தெரியுமா இருந்தால், இந்த நபரை தெரியுமா இருந்தால் தயவு செய்து சொல்லி அதை கொஞ்சம் எடுத்து விட சொல்லுங்கள். مسيرة دول مجلس التعاون والإنجازات التي تحققت في مختلف الحقول التي يعني اتجهت إليها، كيف تقيمها اليوم في عام 2026 يعني بعد 45 عاما من هذا التلاحم الخليجي؟ نعم، هو لا شك بأن منظومة مجلس التعاون لدول الخليج العربية أنشئت بعد تطورات إقليمية مهمة كان أبرزها الثورة الإيرانية في 79 والحرب العراقية الإيرانية في عام 80. لذلك هي في بداية تأسيسها كانت تعبر عن منظومة أمنية أو مظلة أمنية مشتركة تنسيقية بين دول مجلس التعاون الست. لكن بعد ذلك تطورت هذه المجالات إلى مختلف المجالات، خصوصا الجانب الاقتصادي، وأيضا هذه المنظومة حققت إنجازات مهمة في جانب الاقتصادي. صحيح بأن هناك من يرى بأن هذه الإنجازات ربما تكون متواضعة قياسا إلى عمر هذه المنظومة، لكن أنا أرى من زاوية أخرى بأن استمرار هذه المنظومة مجلس التعاون إلى غاية اليوم في ظل هذه التطورات الإقليمية وفي وجودها في منطقة إقليمية غير مستقرة، أنا أعتبر بأنه هذا يعبر عن عامل استقرار وعامل نجاح. قدرتها على الجانب الدبلوماسي أيضا والجانب السياسي على اجتياز الكثير من الأزمات، وأهم وأبرز أزمة استطاعت منظمة مجلس التعاون الخليجي اجتيازها هي الغزو العراقي على الكويت. كانت هذه التجربة تجربة مهمة بالنسبة لمنظومة مجلس التعاون الخليجي لعبورها من هذه الأزمة بموقف موحد كان على الجانب الدبلوماسي وأيضا على الجانب العسكري في مشاركة دول مجلس التعاون الخليجي في عملية تحرير الكويت في الجانب العسكري. لذلك أنا أرى بأن هذه الفترة الزمنية الطويلة وقدرة منظومة مجلس التعاون الخليجي على الاستمرارية طوال هذه الفترة بمواقف تنسيقية مشتركة، أنا أرى بأنها تعبر عن عامل استقرار وعامل نجاح.